ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம், தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம் ஆஃப் ஏ மெட்டல். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸுங்கிற யூனிட்டில் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா, அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோயிங், ஓகேங்களா, பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 வோல்டேஜ் அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மா. ஓகேங்களா? ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டினா அதே மெட்டல் வந்து சேம் மெட்டல் வித் போத் எக்ஸிபிட் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? ஒரு குட் மெட்டல் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானையும் நல்லா கண்டக்ட் பண்ணும், ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு பேர் தான் கண்டக்டர். ஸோ தட் மீன்ஸ் கண்டக்டர்னா என்ன, பேசிக்காக என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா the conductor which is made by group of atoms. ஓகேங்களா? these atom which is consisting of nucleus and electrons. அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா நியூக்ளியஸ் கூட பைண்டிங் இருக்காது. ஓகேங்களா? பைண்டிங்ல இருக்காது, ஃப்ரீயா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். அந்த கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்ல எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நம்ம பார்த்துட்டோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவு பை m னு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னது, அதே அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கண்டக்டட் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா பர் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு தெர்மல் கண்டக்டிவிட்டி கே. ஓகேங்களா? ஆஃப் NE ஸ்கொயர் டவு பை m நம்ம ஆஃப் n v ஸ்கொயர் டவு பை m நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு வைட்மேன் ஃப்ரான்ஸ் லாங்கிற அதோட கண்டினியூட்டி இருக்கு. ஓகேங்களா? வைட்மேன் ஃப்ரான்ஸ் லா. வைட்மேன் அப்படின்னா என்னன்னா, இவரோட ஃபுல் நேம் வந்து கஸ்டவ் வைட்மேன். ஃப்ரான்ஸ்னா ருடால்ஃப் ஃப்ரான்ஸ். இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் வைட்மேன் ஃப்ரான்ஸ் லா. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் த எலக்ட்ரானிக் கான்ட்ரிபியூஷன். எலக்ட்ரானிக் கான்ட்ரிபியூஷன் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும், அதே போல எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணும். தட் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆஃப் த தெர்மல் கண்டக்டிவிட்டி to the electrical conductivity sigma of a metal is proportional to the temperature அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டியும் ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ரேஷியோ எடுத்தா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு சொல்லியிருப்பாங்க. கே பை சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இங்கே கேங்கிறது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, சிக்மாங்கிறது என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, டீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ அப்சல்யூட் டெம்பரேச்சர்ங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர் நத்திங் பட் 0 கெல்வின். ஓகேங்களா? 0 கெல்வினா இந்த யூனிவர்ஸ்லேயே இருக்கிற coldest temperature. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot touch with the 0 Kelvin always. ஓகே, என்னன்னா எல்லா மாலிகுல்ஸ் என்ன பண்ணுங்க, எப்பவுமே மோஷன்லேயே இருக்கும். மோஷன்லேயே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். we cannot extract all the heat from the materials. ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ இந்த கே பை சிக்மா எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணாதான் என்ன பண்ணுவது, நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ கே பை சிக்மா இஸ் ஈக்குவல் டு L into T. இந்த L தான் நமக்கு என்னது, லாரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு இந்த டெம்பரேச்சருங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே 1853 ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். 1853 இந்த வைட்மேனும் ஃப்ரான்ஸும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கே பை சிக்மா, அதாவது கே பை சிக்மா the ratio of the thermal conductivity and the electric conductivity is gives the same value for different metals at the same temperature ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ same value at same temperature for different metals. அதாவது டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு நமக்கு வந்து கே பை சிக்மா எடுத்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் ஒரு சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டிஷன் வந்து சேம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருப்பாங்க, எப்படி சொல்லியிருப்பாங்க இன் 1853. ஆஃப்டர் 19 years ago 1872 லாரன்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரன்ஸ் என்ன சொல்றாரு, கே பை சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படிங்கிற சொன்னது யாருன்னா லாரன்ஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, கே பை சிக்மா இஸ் ஈக்குவல் டு டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி. அப்போ கே பை சிக்மா இஸ் ஈக்குவல் என்ன சொல்றோம், எல் இன்டு டி சொல்லுவோம். ஸோ எல்ங்கிறது லாரன்ஸ் நம்பர். ஓகேங்களா? அந்த கே பை சிக்மாங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் சொல்றது நமக்கு லாரன்ஸ். ஓகே, ஸோ இதான் நமக்கு வைட்மேன் ஃப்ரான்ஸ் லா. த ஸ்டேட்மெண்ட் தட் த ரேஷியோ ஆஃப் த தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி எழுதிருச்சுங்க நீட்டா.
ஸோ இதே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ ஹேவ் டு லேர்ன் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் வச்சிருக்கோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன ஃபார்முலா நமக்கு we know that ஆல்ரெடி நமக்கு தெரியும், எக்ஸ்பிரஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா, we know that thermal conductivity K, capital K என்ன பண்ணணும் நமக்கு ஆஃப் n v ஸ்கொயர் k into tau. ஓகே, ஸோ இதில் என்னங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டவுங்கிறது டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல்னாவே இட் இஸ் ஸ்டடி அபவுட் how the electrons is moving the conductor, so that only we can mention electrical. electronicsனா ஒரு செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிச்சா அது எலக்ட்ரானிக்ஸ், கண்டக்டரை பற்றி படிச்சா அது எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா, அது நம்ம எழுதும்போது நம்ம கேர்ஃபுல்லாக எழுதணும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், நமக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். என்னது n e ஸ்கொயர் டவ் ஓவர் m, இட் இஸ் அ ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த ரெண்டு வேலையும் எங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். k by sigma is equal to L into T. ஓகேங்களா, ஸோ k by sigma, இந்த k வெளியே தெரியும் நமக்கு, சிக்மா வெளியே தெரியும் நமக்கு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாங்களா, சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஸோ k வெளியே இருக்கு நமக்கு, போடலாங்களா. k by sigma is equal to 1 by 2 n v square k over tau over n e square tau by m. ஓகேங்களா, இப்போ பாருங்க n கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, அடுத்து என்ன கேன்சல் ஆகும், டவு கேன்சல் ஆயிடும். ஓகே, இந்த 2 என்ன நமக்கு கீழே வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது, k by sigma is equal to என்ன வரும் நமக்கு 1 by 2 இந்த m என்ன வரும் மேலே போயிடும், டினாமினேட்டர் ஆஃப் தி டினாமினேட்டர் கோஸ் டு நியூமினேட்டர். ஓகே, அப்போ m என்ன வரும் மேலே போயிடும் m, இந்த v ஸ்கொயர் அப்படியே இருக்கலாம், v ஸ்கொயர், இந்த k அப்படியே இருக்கும், இங்கே இருக்கிற e ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ இது நமக்கு k by sigma is equal to 1 by 2 of mv ஸ்கொயர் k ஓவர் e. இங்கே 1 by 2ங்கிறது கான்ஸ்டன்ட், mங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ங்கிறது மாத்திரம் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதோட கண்டினியூட்டி k by sigma. ஸோ k by sigma is equal to என்ன வரும் நமக்கு, இந்த இடத்துல ஆஃப் mv ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லணும் 3 by 2 கேட்டிங் எழுதிடும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் mv ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி இன் டெர்ம்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது 3 by 2 கேட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டியில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ 3 by 2 KT. ஸோ ரிமைனிங் லெட்டர் K ஓவர் E ஸ்கொயர், K ஓவர் E ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இங்கே எழுதிக்கணும். ஸோ அக்கார்டிங் டு kinetic energy of mv square is equal to 3 by 2 kT. ஓகேங்களா, ஸோ 3ங்கிறது என்னது நமக்கு 3 degrees of freedom. ஓகே, ஸோ 2ங்கிறது கான்ஸ்டன்ட், kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், tங்கிறது டெம்பரேச்சர். ஸோ 1 by 2 mv ஸ்கொயர் பண்ணி 3 by 2 kT நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு என்ன எழுதிச்சு இந்த வேல்யூ. ஸோ k by sigma 3 by 2. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, k into k, இதுவும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு, இதுவும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ k into k என்ன வரும் k ஸ்கொயர். அப்போ k ஸ்கொயர் ஓவர் இங்கே இருக்கு பாருங்க e ஸ்கொயர் இன்டூ என்ன வரும் நமக்கு t. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. k by sigma is equal to L into t. இங்கே இருக்கு k by sigma is equal to 3 by 2 k ஸ்கொயர் ஓவர் e ஸ்கொயர் இன்டூ t. ஓகே, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ கம்பேர் பண்ணா லாரன்ஸ் நம்பருக்கு நம்பர் என்ன வரும் நமக்கு, k by sigma is equal to இந்த ஃபுல் டேர்ம் தான் எனக்கு லாரன்ஸ் நம்பர். ஓகேங்களா, ஸோ 3 by 2 k ஸ்கொயர் ஓவர் e ஸ்கொயர் தான் நமக்கு லாரன்ஸ் நம்பருங்கிறது. ஓகே,
ஸோ லாரன்ஸ் நம்பர் L is equal to என்ன வரும் அப்படின்னா 3/2 a by e என்ன பண்ணணும் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இஸ் எப்படி எழுதணும் எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதணும். அதே மாதிரி தான் கே பை இ ஹோல் ஸ்கொயர் எழுதணும். ஓகே, ஸோ L is equal to 3/2. ஸோ வாட் இஸ் மை போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நமக்கு வேல்யூ தெரியும். நமக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எவ்வளவு 1.38 into 10⁻23 ஜூல் பர் கெல்வின். அதாவது இது பேர் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா கைனடிக் எனர்ஜியும் அந்த டெம்பரேச்சரும் ரிலேட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்பாரு. அதான் நமக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஓவர் ஈங்கிறது வேல்யூ நமக்கு சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வேல்யூ 1.6 into 10⁻19 கூலும். இது என்ன பண்ணும் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகே, ஸோ யூனிட் பொட்டான்சியல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது கால்குலேஷன் தான். ஓகே, ஸோ L is equal to 3/2 1.38 10⁻23 ஜூல் பர் கெல்வின் 1.6 into 10⁻19 கூலும் ஹோல் ஸ்கொயர் போட்டுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதை ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா 1.12 into 10⁻8 வாட் இன்டூ ஓம் இன்டூ கெல்வின் பவர் -2. ஓகேங்களா? ஸோ 1.12 into 10⁻8 வாட் இன்டூ ஓம் இன்டூ கெல்வின் இது. ஓகேங்களா? கெல்வின் பவர் -2 இதுதான் நமக்கு என்னது வேல்யூ, தியரிட்டிக்கல் வேல்யூ. பட் we are going to do the experiment by the theory by experimentally என்ன பண்ணிருப்பாங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு கிராஃப் போட்டிருப்பாங்க. K by sigma is equal to direct proportional to T. ஓகே, இந்த K தெர்மல் கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது x axis இது y axis வச்சு நம்ம கிராஃப் போட்டு ஒரு வேல்யூ வரும். அது என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இது வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ. வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L is equal to 2.24 into 10⁻8 watt per ohm per into Kelvin per -2. ஓகேங்களா? இதான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. பாருங்க, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ வந்து அப்படியே டபுள் ஆயிடும். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி கான்ட்ரோவர்சி. ஸோ இந்த கான்ட்ரோவர்சி தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் சேமா வந்தா ஓகே, ஆனால் பாருங்க சேமா வரல. அப்போ இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி. ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் நமக்கு மெட்டலுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பேஸ்டாக வந்து கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி வச்சு நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் நமக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரீகால் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம கண்டக்டர். ஸோ கண்டக்டர்னா என்னது, இட் இஸ் எ சாலிட் மெட்டீரியல் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரீலி. ஓகே, இட் மீன்ஸ் த எலக்ட்ரான் இஸ் ஃப்ரீலி மூவ். ஓகே, ரேண்டமாக எல்லா டேரக்ஷனும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது ஹீட் அப்ளை பண்ணி நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஏன்னா கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், அலுமினியம், காப்பர்லாம் வெரி குட் கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல என்ன பண்ணணும், ஹீட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி நல்லா கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ தட் தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணோம், இங்கே K by sigma is directly proportional to L into T நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுவரை நம்ம என்ன பண்ணோம் வைட்மேன் டிரான்ஸ்லான்னு கேட்டால் இதுவரை நம்ம எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா வேற ஒரு நல்ல டாபிக்லாம் போகலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நமக்கு பார்த்துருக்கு. ஓகே, தேங்க்யூ.